ஹாய் அண்ட் வெல்கம். லீடர்ஷிப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ட்ரஸ்ட் அப்படின்றது தான். ஸோ இந்த ட்ரஸ்ட் அப்படின்றது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூப்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக லிசன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ட்ரஸ்ட் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான விஷயம், நம்பிக்கை இதுதான். ஆனால் பட் இந்த லீடர்ஷிப்பில் இந்த ட்ரஸ்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, என்ன மாதிரி அது டைமென்ஷன் எடுக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரஸ்ட் இன் லீடர்ஷிப் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்றது, தென் ஒரு ட்ரஸ்ட் லீடர்ஷிப்பில் இருக்கிறனால, அதாவது ஒரு லீடருக்கு ஒரு ஃபாலோவருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இருக்கிறனால என்னென்ன அட்வான்டேஜஸ், தென் ஃபைனலாக நம்ம எக்ஸாம் நோட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் இன் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன். நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன், நீ என்னை ஏமாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு லீடரும் ஒரு டீம் மெம்பரும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் மாற மாட்டேன் அப்படின்னு மாறமாட்டும் அப்படின்ற ஒரு ரெண்டு பேரும் புரிதலை ஏற்படுத்திக்கிறது தான் ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரஸ்ட்டுன்றது நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம தமிழில் சொல்லும்போது. பட் இதை இன்னும் டிஃபைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, நம்பிக்கைன்றது எந்த அடிப்படையில் நம்பிக்கை வரும்னா, நான் ஒன்றை ஏமாற்ற மாட்டேன், சில விஷயத்த இதை தான் நான் பண்ண போகிறேன், இந்த விஷயத்த நான் உனக்கு காலவாரி விட மாட்டேன், இதுதான் ட்ரஸ்ட்டு. ஸோ இதை தான் சிம்பிளாக சொல்கிறாங்க. இந்த ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 பில்லர்ஸ் இருக்குது. இதுக்கு 3 தூண்கள் இருக்குது. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை, அவங்கள நம்பலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கிறபோது அதுதான் ட்ரஸ்ட்டோட பில்லர். அடுத்து இன்டெகிரிட்டின்றது நம்பகத்தன்மை மாதிரி உண்மைத்தன்மை. ஒருத்தவங்களோட நம்ம இன்டெகிரிட்டியாக இருக்கிறது, லைக் நம்ம சொல்கிற அந்த வார்த்தையும் நம்ம செய்கிற செயலும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் இன்டெகிரிட்டி. ஒரு ஆனஸ்டி அப்படின்றது நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்துக்கிறது. அவங்க எந்த நம்பிக்கையை வச்சுருக்காங்களோ அந்த நம்பிக்கையை கெடுக்காத அளவுக்கு நம்ம நடந்துக்கிறது தான் ஹானஸ்டி. ஸோ இப்போ ஒரு ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிலையபிலிட்டி, இன்டெகிரிட்டி, ஹானஸ்டி, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட்டு ஒரு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று டிட்டரன்ஸ் பேஸ்டு ட்ரஸ்ட். இப்போ நான் இந்த ட்ரஸ்ட்டை ப்ரோக் பண்ணேன்னா எனக்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்னு சிந்திச்சு நான் அதை பிரேக் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா அது டிட்டரன்ஸ் பேஸ்டு ட்ரஸ்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, எம்ப்ளாயர் கான்ட்ராக்ட். இல்லைன்னா நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், அங்கே என்னோட எம்ப்ளாயர் என் மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன கான்சிக்வன்ஸ் வரும் அப்படின்ற பயத்தில் நான் அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணாமல் இருக்கிறது தான் அந்த ட்ரஸ்ட் உருவாகிறது பேர் தான் டிட்டரன்ஸ் பேஸ்டு ட்ரஸ்ட். அடுத்து நாலேஜ் பேஸ்டு ட்ரஸ்ட். நாலேஜ் பேஸ்டு ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட பிஹேவியரை வச்சு, அவங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ட்ராக்ஷனை வச்சு, ஏற்கனவே இவங்க நல்ல ட்ரஸ்ட்ஃபுல்லான பர்சனாக நடந்திருக்காங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு மர்டர் பண்ணவே திரும்ப மர்டர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்றது கிடையாது, பட் இது ஜென்ரல் பர்செப்ஷன். ஸோ இந்த மாதிரி அவங்களோட பாஸ்ட் பிஹேவியரை வச்சு, அந்த ஒரு நாலேஜை வச்சு நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறது நாலேஜ் பேஸ்டு ட்ரஸ்ட். அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் பேஸ்டு ட்ரஸ்ட். ஒரு பர்சனோட ஐடென்டிட்டி, அதாவது அவங்க எப்படிப்பட்ட பர்சன், அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அவங்க என்ன மாதிரி வாண்ட் அண்ட் டிசைர் இருக்குது, அவங்களோட அந்த வாண்ட், அவங்களோட இன்டென்ஷனும் என்னோட இன்டென்ஷனும் ஒரே மாதிரி இருக்கா. இப்போ அவங்களும் என்ன சொல்கிறதுனா, ஒரு பர்டிகுலர் க்ரோத்துக்காக, ஒரு கம்பெனியோட க்ரோத்துக்காக செயல்படுறாங்க. அவங்களோட பேஷன் சேல்ஸ், அப்போ என்னோட பேஷன் சேல்ஸ், அப்போ ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வர்றோம். அந்த மாதிரி வர்ற ட்ரஸ்ட் பேர் ஐடென்டிஃபிகேஷன் ட்ரஸ்ட். ஸோ ட்ரஸ்ட்டில் நிறைய பேசிஸ் இருக்குது, பட் நம்ம இப்போ இந்த தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் ட்ரஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்று டிட்டரன்ஸ் பேஸ்டு ட்ரஸ்ட், செகண்ட் ஒன் நாலேஜ் பேஸ்டு ட்ரஸ்ட், தேர்ட் ஒன் ஐடென்டிஃபிகேஷன் பேஸ்டு ட்ரஸ்ட். ஓகே, அடுத்து ட்ரஸ்ட்டோட அட்வான்டேஜ் என்ன. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கோ, பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டீமோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், பெட்டர் டெசிஷன் மேக்கிங், இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங்காக இருக்கும். எந்தவித டெசிஷனும் என்ன சொல்கிறது, குவாலிட்டி கம்மியாக இருக்காது. அதே மாதிரி ரிட்டென்ஷன், லாயலிட்டி ரொம்ப இருக்கும்.
ரிட்டன்ஷன் அப்படின்றது எம்ப்ளாயீஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் போக மாட்டாங்க. லீடரோட ரிலேஷனில் வந்து அவ்வளோ லாயலாக இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலும் ரெசிலியன்ஸ் பவர் இருக்கும். ரெசிலியன்ஸ்னால் மீண்டு எழுந்து வர்றது, அதுதான் ரெசிலியன்ஸ். ஸோ ஒரு லீடர்ஷிப்பில் ட்ரஸ்ட் இருக்கிறனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போ என்ன ஆகுனா, அந்த பாண்டை, அந்த டீமை அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் பிரிக்க முடியாது, நம்மளால் வந்து உடைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கிற ஒரு கம்பெனியோ ஒரு ஆர்கனைசேஷனோ அவ்வளோ ஈஸியாக வந்து டவுன் ஆகிடாது. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நம்ம இந்தியாவில், அவுட் சைட் அப்ராடில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. மேபி ஃபேமஸ் கம்பெனிஸ் லைக் மெட்டா, கூகுள், இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. சில இடங்களில் வந்து ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கும். பட் ஆனால் மெஜாரிட்டி வந்து என்னென்னா, இந்த லீடரோட அந்த ஒரு ட்ரஸ்ட், எம்ப்ளாயியோட அந்த ட்ரஸ்ட்டு தான் வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கு. ஒரு இடத்துல ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல லீடர்ஷிப் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் என்னோட ஒப்பீனியன் வந்து இங்கே பர்சனலாக ட்ரஸ்ட் தான் வந்து லீடர்ஷிப்போட ஒரு பேசிக் அண்டு ஃபண்டமெண்டல். டிரான்சாக்ஷனல் லீடரை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடராக மாற்றுறது இந்த ட்ரஸ்ட்டு தான். ஸோ அதோட நம்ம வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸாம் நோட்ஸை பார்ப்போம். எக்ஸாம் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எழுதுனா போதும். லைக் ட்ரஸ்ட் இன் லீடர்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் சக்ஸஸ், எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட்டை இம்பேக்ட் பண்ணுது, ப்ரொடக்டிவிட்டி, ரிட்டென்ஷன், அதே மாதிரி லைக் கம்பிட்டன்ஸ், இன்டெகிரிட்டி, ஜென்யூன் கேர், இது ஒரு சைக்காலஜிக்கல் சேஃப் என்விரான்மெண்ட். இந்த மாதிரி வந்து தியரிட்டிக்கலாக எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், உங்களுக்கு வந்து ப்ரீஃப் நோட்ஸாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ட் பாய்.